மாண்புமிகு உறுப்பினர் திரு டி ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம். 17வது சட்ட பேரவையில் போட்டியின்றி ஒருமனதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற மாண்புமிகு பேரவை தலைவர்களுக்கும் பேரவை துணைத் தலைவர்களுக்கும் என் சார்பாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மக்களாட்சி தத்துவத்தில் ஜனநாயகத்தின் இதயமாக சட்டமன்றம் திகழ்கிறது. ஜனநாயகத்தின் 4 தூண்களில் 3 முக்கிய தூணாக சட்டமன்றம் விளங்குகிறது. சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று பாராமல், சார்பு நிலையோடு செயல்படாமல் நடுநிலையோடு சபாநாயகர்கள் செயல்பட வேண்டும். ஆளுங்கட்சிக்கு வழங்குகின்ற நேரத்தை விட கூடுதலாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு நேரத்தை கொடுத்து விவாதங்களே பங்கேற்க நடுநிலையோடு சபாநாயகர்கள் செயல்பட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் 2 முறை இந்த அவையில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி மக்கள் நன்மதிப்பை பெற்றவர், நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். ஆகவே வருங்காலங்களில் தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள், சமூக நீதி, மதசார்பின்மையை இந்த அவை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய செயல்பாடுகள் ஒட்டுமொத்த நாடே பாராட்டும் வகையில் இருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று எதிரும் புதிருமாக பேசாமல் இருந்த அந்த கட்டமைப்பை உடைத்து தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய பண்பாட்டை நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு பாதுகாத்திருக்கிறார். 1967ஆம் ஆண்டு பேரர் அண்ணா அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜரை சந்தித்து வாழ்த்து பெற்றதைப் போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு நம்முடைய பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான அண்ணன் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது, அதே போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு வைகோ அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றது. அதே போல திராவிட கழகத்துடைய தலைவர் திரு ஆசிரியர் வீரமணி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றது. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்தித்தது. அதே போல நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்களையும், இடதுசாரி கட்சி தலைவர்கள் தோழர் வீரபாண்டியன், தோழர் சண்முகம், அதே போல விடுதலை சிறுத்தை இயக்கத்துடைய தலைவர் திருமா அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றிருப்பது என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு புதிய சகாப்தத்தை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தான் ஆட்சியேற்ற அதே மேடையில் அதே பொழுதில் 3 கோப்புகளில் கையெழுத்திட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் மகிழ்ச்சியிலே ஆழ்த்தியிருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சிங்கப்பெண் படை அமைக்கப்படும் என்ற கையெழுத்திட்டிருப்பது, அதே போல இளைய சமுதாயம் இன்றைக்கு போதையிலே புறையோடி கொண்டிருக்கிறார்கள். அந்த இளைய சமுதாயத்தை மீட்டெடுக்கும் வகையிலே அதற்கு போதைப் பொருட்களை தடுப்பதற்கான கையெழுத்து, அதே போல 200 யூனிட் வரை மின்சாரம் இலவசம் என்ற கையெழுத்திட்டு இன்றைக்கு ஆரம்பமே அமர்கலப்படுத்தி இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் எதிர்பார்ப்போடு தமிழ்நாட்டு மக்கள் காத்திருக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒருமுறை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.